அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ப்ரீ மார்க்கெட் அனலைஸ்ல 11/3/2025 செவ்வாய்க்கிழமைக்கான ப்ரீ மார்க்கெட் அனலைஸ்ல எந்த ஸ்ட்ரைக் எப்படி இருந்தால் என்ன நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். இது மேக்ஸ் கணக்கு அடிப்படையில் எடுக்குதுங்க. யூடியூப்ல யாரோ கொடுக்குறாங்கன்றதெல்லாம் நம்பாதீங்க, இன்க்ளூடிங் மீ என்னை சேர்த்து தான் சொல்றேன். சரி, இன்னைக்கு நமக்கு பொசிஷன் கிளாஸுங்க. இது வந்து ஒன்லி இன்வெஸ்ட்மெண்ட் பேஸ்டு இருக்குங்க, ஆப்ஷன் பேஸ்டு கிடையாது. இது இன்வெஸ்ட்மெண்ட் ஆல் மார்க்கெட் A to Z எந்த மார்க்கெட்டுக்கு வேணாலும் இதை பயன்படுத்தலாம். மேக்ஸ் சார்ந்திருக்கும், ப்ளஸ் தியரியும் இதில் கலந்துருக்கும், ரெண்டும் கலந்துருக்கும். இதில் மேக்ஸ் கால்குலேஷன்ஸ் எல்லாம் ப்ரைஸ் எல்லாமே மேக்ஸ் தாங்க. நம்ம எந்த ஒரு இதுவும் இதே பயன்படுத்த மாட்டோம். மேக்ஸ் கால்குலேஷன் போடுவோம், அந்த வேல்யூ வரும், அதை வைத்து பயன்படுத்துறது பொசிஷன் கிளாஸ். அதுக்கான டீட்டெயில்ஸ் டாபிக்ஸ் என்னங்கிறது எல்லாமே எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி நீங்கள் டீட்டெயில் வாங்கிக்கலாம். ஓகேங்களா? சரி, இன்னைக்கு நம்ம லெவல்ஸ் பார்ப்போம். நான் கொடுக்கக்கூடிய லெவல்ஸ் நிஃப்டினுடைய ட்ரெண்டுக்காக மட்டும்தான் கொடுக்குறேங்க. அதுவும் அந்த இடத்துல வந்தால் நீங்கள் முடிவு எடுத்துக்கோங்க, இல்லையா தவிர்த்துடு. ஏன்னா ஒரு ஸ்ட்ரைக்குக்கு ஒரு வேல்யூ கிடையாது, பல வேல்யூ இருக்கு. நான் ஒவ்வொரு முறையும் சொல்லியிருக்கேன், ஒரு இடத்துல இருந்து போனால் திரும்பி ஆகணும். சரி, இன்னைக்கு 22,400 புட்டு 122 ரூபாய்க்கு மேலே இருந்தால் எபோ சஸ்டெயின் ஆச்சுன்னா மார்க்கெட்டு இன்னும் டவுன் ஆகும். பிலோவில் இருந்தால் மார்க்கெட் அப் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்கு. அப்போ அந்த இடத்துல வரும்பொழுது உங்க முடிவு எடுத்து. அப்போ அதே போல அவர் ஒரு இடத்துல இங்கிருந்து போறாருன்னா ஒரு இடத்துல போயிட்டு எய்தர் அங்கிருந்து திரும்பணும் ஆர் அப் ஆகும். அதே போல கீழே இறங்குறாருன்னா ஒரு இடத்துல இருந்து திரும்பணும் ஆர் டவுன் ஆகும். அப்போ அது ஏன் அந்த இடத்துல நடக்குது, இதெல்லாம் நீங்க அனலைஸ் பண்ணணும். மேக்ஸ் அதே ஒரு பாயிண்ட் 1000 பாயிண்ட் அதுல வந்து 122ங்கிறது அதுக்கு மேல இருக்கு கீழே இருக்குன்னு ஒரு லைனை போட்டு பார்க்கறது கிடையாது. அதுல ஃபால்ஸா நம்மளை ஏமாத்துவாங்க, ஃபால்ஸ் பிரேக் அவுட் பண்ணி சும்மா ட்ராப் பண்ணுவாங்க நம்மளை. அதுவும் நம்ம மேக்ஸ் அடிப்படையில் கண்டுபிடிப்போம். இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட், பிரைஸ் ஆக்ஷன்ஸு, அப்புறம் இந்த ட்ரெண்ட் லைன்ஸு, இது எல்லாமே இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கானது. ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்லாம் வித்தின் செகண்ட்ல மாறக்கூடியதுங்க. அதுவும் நமக்கு டேட்டா டிலேவாக தான் கிடைக்கும். அப்போ அதை வச்சு எப்படி நம்ம ட்ரேட் பண்றது? அதனால கேர்ஃபுல்லா பண்ணுங்க. ஓகேங்களா? முதல்ல படிங்க, தெரிஞ்சுக்கோ. நீங்களே ப்ராக்டிஸ் பண்ணலாம், யாருக்கிட்டையும் கிளாஸ் போகல. என்ன கொஞ்சம் டைம் ஆகும், காலங்கள் வருட கணக்கு, அவ்வளவுதான். அதனால படித்து தெரிந்து கொண்டு வருத்தப்படுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.